என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்படின்னு வடிவேலு சார் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு குழப்பத்தில் நான் இருந்தப்போ அப்போ தான் இந்த புக்கோட செகண்ட் பேஜ் படித்தேன். சொல்லணும்னா இந்த புக்கை நான் வாங்கும்போது சும்மா பார்க்கும்போது என்ன படித்த மாதிரி பாரதியார் பற்றி ஒரு 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினச்சேன். வாசிக்க தான் தெரிஞ்சது புக்கில் நம்ம லைஃபுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. சிலம்ப பாரதி எழுதின இந்த பாரதியார் சரித்திரம் அப்படிங்கிற புக்கில் இன்னைக்கு நான் பார்த்த முக்கியமான 3 விஷயங்கள். அந்த காலத்துலலாம் எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தப்போ நம்ம பாரதியார் மட்டும் கோட் போட்டுட்டு கையில் ஒரு டர்பன் கட்டிட்டு முறுக்கு மீசையோட கெத்தா சுத்தினாராம். ஊரில் எல்லாரும் அவரை தப்பாக பேசினாலும் எனக்கு எது பிடிக்குமோ அதை தான் செய்வேன்னு மாசா இருந்திருக்காரு நம்ம பாரதியார். மற்றவங்களுக்காக உங்கள் வைப்பை மாற்றிக்காதீங்க, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் இருங்க அப்படின்னு 100 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு காட்டியிருக்காரு நம்ம பாரதியார். நம்மளாம் பல பேர் சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தாலே உடனே டிப்ரெஸ் ஆயிடுவோம். அதுலேயும் நான்லாம் சொல்லவே தேவையில்லை. இந்த புக்கில் ஒரு விஷயம் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சுங்க. பாரதியாருக்கு சாப்பிட கூட வழி இல்லாதப்ப கூட அவரோட பசியை பற்றி கவலைப்படாமல் அவரோட வீட்டில் இருந்த அந்த கொஞ்சோட அரிசியை குருவிகளுக்கெல்லாம் போட்டு அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுவாராம். செம்மல்ல நம்ம பாரதி. அருமை உடம்பை தான் வாட்டுச்சே தவிர ஆனால் அவரோட பாசிட்டிவ் ஆட்டிடியூடை அசைக்கவே முடியல. கடைசி காலத்தில் யானை தள்ளி விட்டப்போ பாரதியார் ரொம்பவே உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டப்ப கூட ஒரு நிமிஷம் கூட அவர் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டதே இல்லை. அந்த திமிர் தான் நம்ம பாரதி. இதனால நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா இந்த பேஜில் நம்ம வாழ்க்கையிலையும் சில மனுஷங்களோ இல்லை சில பிரச்சனைகளோ அந்த யானை மாதிரி வந்து நம்மளை அப்படியே தள்ளி விடுவாங்க. அப்போ பாரதியார் மாதிரி துணிச்சலோட நமக்கு பிடிச்சதை பெருசாக பண்ண முடியலனாலும் சின்னதாவது நமக்கு பிடிச்சதை பண்ணி ஹாப்பியாக இருந்தது சிரிச்சுட்டே போயிடணுங்க. அதே மாதிரி பாரதியார் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.